அண்மை செய்தி. ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சனம் செய்தது தொடர்பான வழக்கில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மகாராஷ்டிராவில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா சமீபத்தில் தன் யூடியூப் சேனல் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் சிவசேனாவை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்தது தொடர்பாக பேசியிருந்தார். மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனா கட்சியினர் அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த ஸ்டுடியோவை அடித்து நொறுக்கினர். மேலும் சிவசேனா கட்சியினர் அடித்து நொறுக்கும் வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகின. இதனைத் தொடர்ந்து குணால் கம்ரா மீது ஒரு வழக்கும், அவர் அந்த வீடியோவை பதிவு செய்த ஸ்டுடியோவை சேதப்படுத்தியதற்காக சிவசேனா தொண்டர்கள் மீது 2 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குணால் கம்ரா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் விழுப்புரத்தில் தாம் வசித்து வருவதாகவும், தாம் மும்பை சென்றால் போலீசார் கைது செய்து விடுவார்கள், எனவே மும்பை நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றுக்கொள்ளும் வரை இடைக்கால ஏற்பாடாக தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், அதாவது ஆங்கிலத்தில் டிரான்சிட் ஆன்டிசிபேட்டரி பெயில் என்று சொல்வார்கள், அந்த முன்ஜாமீனை தமக்கு வழங்க வேண்டும் என்று குணால் கம்ரா கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி சுந்தரமோகன் மீது விசாரணை கொண்டது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சுரேஷ் ஆஜராகி யாருடைய பெயரையும் குணால் கம்ரா குறிப்பிடவில்லை என்றும், அவர் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகர் என்றும், நிகழ்ச்சி ஜனவரி மாதம் நடந்ததாகவும், அதனுடைய வீடியோ தான் சமீபத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும், மேலும் குணால் கம்ரா எப்பொழுதும் நையாண்டி பேச்சாக பேசுவார் என்றும், அவருடைய பேச்சு கருத்து சுதந்திரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார். ஆளுங்கட்சி அமைச்சர்களால் குணால் கம்ரா மிரட்டப்படுவதாகவும் அவர் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுமாறு குணால் கம்ராவுக்கு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் இந்த மனு குறித்து மகாராஷ்டிராவினுடைய கார்க் போலீசார் பதிலளிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அதுவரை குணால் கம்ராவிற்கு இடைக்கால பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது.